கடந்த வாரத்திலிருந்து நாம் நோவாவுடைய வாழ்க்கையை கற்று வந்தோம். இந்த வாரம் அதோடைய தொடர்ச்சியாக நாம் ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆதியாகமும் 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நம்ம பார்த்தோம். காயினுடைய சந்ததி, சேத்துடைய சந்ததி. தேவனை விசுவாசிக்காதவர்களும் தேவனை விசுவாசித்தவர்களும் ஒன்று கூடும் பொழுது பாவம் எவ்வளவு பெருகுது, தேவனது நியாய தீர்ப்புக்கு எவ்வளவு தூரம் அவர்கள் ஆகிறார்கள். மனிதர்கள் பலவான்களா ராட்சசர்களா ஆகும் பொழுது அங்க எவ்வளவு தூரம் பொல்லாத ஒரு உலகம் உருவாகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனால் தேவன் தொடர்ந்து இந்த உலகத்தை அப்படியே விடல. தேவன் இந்த உலகத்துல பாவத்தை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அதுல தேவன் கிருபையா நோவாவை சந்தித்து நோவாவை மீட்கிறார். இதான் கடந்த வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த 6வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து நாம 22வது வசனம் வசைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 9ல இருந்து 14 வசனம் யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9ல இருந்து 14 வசனங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பே மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. ரைட். முதலாவது எப்படி கடவுள் ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு, எப்படி அவனை காப்பாத்துறாரு, எப்படி அவனை இந்த அழிந்து போகிற உலகத்துல இருந்து மீட்கிறார், அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல்ல பார்க்கிறோம், நோவா அந்த மோசமான சந்ததியில ஒருவனாதான் இருக்கிறான். தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தனால அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டவனாக இருந்தான். 3 குணாதிசயங்கள் நோவாவை குறித்து நமக்கு முதல்ல ஆண்டவர் சொல்லிடுறார். நோவா எப்படி இருந்தான்? உத்தமன், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வாக்கிங் வித் காட் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது தேவனோடு நடந்தான். அதான் சரியான பதம். சரிங்களா? இப்போ எப்படி அவன் நீதிமானா, எப்படி அவன் உத்தமனா இருந்தான், எப்படி அவன் தேவனோடு சஞ்சரித்தான், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் எப்படி நீதிமான ஆகுறான், எப்படி உத்தமன ஆகுறான், எப்படி கடவுளோடு சஞ்சரிக்கிறான். சரிங்களா? இப்போ அவன் எப்படி ஆனான்றதை அடுத்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். நோவா 3 குழந்தைகளை பெறுகிறான், சேம், காம், யாப்பே. இதுல எந்த சந்ததியில இயேசு வராரு? வெரி குட். காம் சந்ததி கானானியர்கள் உருவுறாங்க. யாப்பேத்துடைய சந்ததி பெலிஸ்தியர்களும் சுத்தி உள்ள புறஜாதி மக்களும் உருவுறாங்க. நம்ம 10ஆம் அதிகாரத்துல அதை விளக்கமா பார்க்கணும். சரிங்களா? இப்ப மறுபடியும் ஆண்டவர் அதை விளக்கப்படுத்துறார். பூமியானது முதல்ல நம்ம அங்க பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் 5வது வசனத்துல சொன்னாரு. இப்ப 11வது வசனம், காமனா பொதுவா பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. வெறுமனே மனிதர்களை மாத்திர அவர் சொல்லல, முழு பூமியையும் தான் படைத்த எல்லா படைப்புகளை உற்று பார்க்கிறார். மரம், செடி, கொடி, பறவை, மிருகங்கள், படைத்த எல்லா படைப்பை தேவன் கவனித்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய பார்வையில் அது சீர்கெட்டு இருந்தது. சீர்கெட்டுனா ஒழுக்கம் இல்லாம இருந்துச்சு, அதான் சொல்லலாம். இப்போ ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அந்த நிலம் மேடு பள்ளமா இருக்கு, குப்பையா இருக்கு, பெரிய கட்ட முடியாத நிலையில இருக்கு, அதான் சீர்கெட்டது. ஒரு கட்டடத்தை பார்க்குறோம், அது இடிஞ்சு விழுந்து சதலம் அடைஞ்சு இருக்குது, அதுதான் சீர்கெட்டதா இருக்குது. ஸோ அப்படிதான் கடவுள் இந்த பூமியை பார்க்கும் பொழுது அங்க ஒழுக்கம் இல்லை, அங்க நேர்மை இல்லை, அங்க உண்மை இல்லை, அங்க எங்கேயும் நேர்மையான உண்மையான நீதியான காரியங்கள் இல்லை, அதான் சீர்கெட்டு போனது. ஒழுக்க குறைபாட தேவன் அங்க சொல்றார். பூமி கொடுமையினால் நிறைந்தது. 2 வார்த்தையும் வித்தியாசம் இருக்கு. சீர்கெட்டது, சீர்கெட்டனால கொடுமை வருகிறது. கொடுமைனா பொல்லாத கொலைகள். சீர்கேடாக மனிதன் இருந்தனுடைய விளைவு அவன் பொல்லாதவனா ஆகிறான், கொலையாளியா மாறுகிறான், எல்லா களவுகளையும் பண்ணுகிறான், எல்லா பாவங்களும் பெருகு. திரும்ப அதை 12ல் அவர் விளக்கப்படுத்தும் பொழுது, தேவன் பூமியை பார்த்தார், கண்ணோக்கி பார்க்கிறார், அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும், சரீரம் உள்ள யாவரும், அதுல தேவ பக்தி உள்ள ஜனங்கள் உள்ளதுல தான் இருக்கிறான்.
மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். போறது பாதை என்னன்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, எப்படி தன்னை காப்பாற்றி கொள்றதுன்னு அவருக்கு தெரியலன்றதை அவர் சொன்னார். ஸோ தேவனுடைய வழியில் நடக்க வேண்டியவர்கள் அதற்கு ஆப்போசிட்டா நடக்கிறாங்க. அவங்க வழி முழுவதுமாக கெடுத்து கொண்டிருந்தார்கள். கரப்டட்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கரபடிந்து இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில தேவன் அருவருக்கத்தக்க நிலையில மனுஷன் இருக்கிறான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை கூப்பிடுறார். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு நீதிமான் உருவாகிறான். எப்படி நோவா நீதிமான் ஆக்கப்படுகிறானா, இந்த பூமியில, இந்த சீர்கெட்ட பூமியில, இந்த பொல்லாத பூமியில, இந்த மாம்சமானவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்த காலத்துல தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அப்படின்னா, அவங்களுடைய பாவம் உச்சகட்டமா கம்ப்ளீட்டா பூரணமாயிருச்சு அப்படின்றார். அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் அப்படின்றார். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலை. பூமி முழுவதும் மோசமா இருக்குது. எல்லா மனிதர்களும் கடவுளற்று வாழ்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பாவம் பெருகிறனால நான் இந்த பூமியை நிகிரகம் பண்ண போறேன். ஆனா உன்னையும் நான் நிகிரகம் பண்ணல. மாம்சமான எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்திருக்கிறாங்க. அதுல நீ வித்தியாசமான நபர்கள் அவர் சொல்லல. நோவாவை தவிர எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தாங்கன்னு பைபிள் சொல்லல. நோவாவை தவிர எல்லாரும் சீர்கெட்டு இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லல. நோவாவை அவருடைய குடும்பமும் அதுல உள்ளடங்கி இருக்கிறான். ஏன்னா நோவாவை ஆண்டவர் தோலை இருந்து மீட்டதுக்கு அப்புறமா அவன் தொடர்ந்து பாவங்கள் செய்யறதே வேதம் நமக்கு சொல்லுது. அவனுடைய இறுதி காலத்துல அவன் குடி வெறியில படுத்திருந்தான் நமக்கு பைபிள் சொல்லுது. சரிங்களா? இங்க தேவன் நோவாவிடத்துல கிருபை பாராட்டி அவனை சந்தித்து, அவருக்கு தேவன் அந்த ஆக்கினையில இருந்து, அந்த நிக்கிரக தண்டனையில இருந்து விடுதலை கொடுக்குறார். எல்லாரையும் அழிக்க போறேன், ஆனா உன்னை காப்பாத்த நான் சித்தம் வைக்கிறேன், உன்னையை மீட்பதற்கு நான் விருப்பப்படேன். இதுதான் நீதிமான். நீதிமான் அப்படின்னா நீதியா வாழ்ந்தான்னு அர்த்தம் கிடையாது. அவன் நீதியா வாழ்ந்தான், வாழ்க்கையில நீதி எந்த இடத்துல இருக்குது. சில இடத்துல தேவன் ஆபிரகாம் நீதிமானா இருந்தான்னு சொல்லுது. அப்படின்னா அவன் பாவமே இல்லாம இருந்தானா? அவன் கடவுளுக்கு ரொம்ப பக்தியா இருந்தான்? அப்படி இல்லை. அவன் ஆகார திருமணம் பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பூரணமா விசுவாசிக்கல, என் வீட்டு வேலைக்காரனை காப்பாத்துங்கன்னா, அப்படி பல இடங்கள் ஆபிரகாம் விழுந்து போனான். வேதம் எப்பெல்லாம் நீதிமான் சொல்லுதோ அவர்கள் பாவம் இல்லாதவர்கள் என்பதல்ல. வேத நீதிமான் சொல்லும் பொழுது அவர்கள் தேவ நீதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், தேவ கோபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், தேவ நியாய தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், தேவ தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களை தான் வேத நீதிமான் சொல்லுகிறது. சரிங்களா? இப்ப நோவாவை ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. நீ காப்பாற்றப்படு, நீ உன் குடும்பத்தை காப்பாத்திக்க, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேலையை உண்டாக்கு. இப்ப நீங்க அந்த நோவா பேலைகள் நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்து நிறைய கேட்டுக்கிறோம். ஒரு பெரிய கப்பல் மாதிரி நோவா செஞ்சான் அப்படின்னு. பைபிள் அப்படிலாம் சொல்லல. அந்த காலத்துல கப்பலே கிடையாது. ஆண்டவர் இந்த மழையை கொடுக்கல. இல்லை, கப்பல் பிரயாணங்கள்லாம் இல்லை. அப்போதான் உலகம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ பேழையை உண்டாக்கணும், அங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியாது அது என்ன. அவன் அதுக்கு முன்னாடி ஒரு பேழையை பார்த்துருப்பானா? இப்போ அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது மரத்தால, கொப்பேர் மரன்றது இன்னைக்கு உள்ள தேக்கு மரத்தோட ஒப்பிடப்படுகிறது. இப்போ தேக்கு மரத்தால ஒரு பாக்ஸ், ஒரு மர பெட்டியை உண்டாக்கு அப்படின்றார். அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. இந்த அழிக்கப்படக்கூடிய சமுதாயத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்த சித்தம் கொண்டவராக இருக்கிறேன், நீ அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுன்ற காரியத்தை தேவன் முதலாவது அங்கத்தில். இங்கதான் முதல்ல கிருபைன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இங்கதான் முதல்ல நீதிமான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இங்கதான் முதல்ல உத்தமன்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. பைபிள் முதல்ல இங்கதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்ப கிருபை இல்லாம அவன் நீதிமானா முடியாது, கிருபை இல்லாம உத்தமனாக முடியாது, கிருபை இல்லாம தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் நோவாவுக்கு கற்றுத் தருகிறார். அதான் வசனம் சொல்லும் பொழுது தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான்னு சொல்றான். மற்றவனை கம்பேர் பண்ணும் பொழுது இவன் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவுதான். மற்றவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவன் கொஞ்சம் உத்தமனா இருக்கிறான். அதான் சொல்றாரு, கொடுமையில நிறைந்த பொல்லாத உலகத்துல நோவா தேவனது கிருபையினால பாவத்துக்கு பயப்படுகிறவனா, கடவுளுடைய தண்டனைக்கு அஞ்சுகிறவனா, கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை உட்பு கொடுத்துருவனாக அவன் இருந்தான்றதை அவர் சொல்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை
நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கையினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். கடவுள் முதல்ல விழுந்து போன தூதர்கள் நியாயம் தீர்த்தாரு. அதுக்கடுத்து பூர்வ உலகம், ஆரம்ப உலகத்தை தேவன் தப்ப விடாம நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. ஆண்டவர் நோவா குறித்து புதிய ஏற்பாட்டுல பேதுருக்கு ஒண்ணு வெளிப்படுத்துறார். அவன் நீதிமான் சொன்னா அவன் நீதியை பிரசங்கித்தவன் தான் சொல்லும். அவன் என்ன பிரசங்கிச்சான்? அவன் ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணல, அவன் சுக வாழ்வு பிரசங்கம் பண்ணல, அவன் வெற்றியுள்ள வாழ்க்கையை பிரசங்கம். ஏன் அவன் நீதியை பிரசங்கம் பண்ணான்? நீதியை பிரசங்கம் பண்ணா அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான்? இல்ல, பிரசங்கம் பண்ணா நீதியை, எந்த நீதியை பிரசங்கம் பண்ணா? முதல்ல தேவனது பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் நியாய தீர்ப்பையும் சொன்னான். கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போறாரு, கடவுள் இந்த உலகத்தை நிகிரகம் பண்ண போறாரு, கடவுளுடைய நீதியான நியாய தீர்ப்பு இருக்குது. உன்னுடைய பாவ வழிகளுக்கு கடவுள் நீதியான ஆக்கினை செலுத்துகிறவராக இருக்கிறார். பாவத்தின் மீதான கடவுளுடைய கோபத்தை அவன் சொல்றான், அதான் நீதி. நீங்க பொல்லாதமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டீங்க, தேவன் அல்லாத ஜனங்களோட நீங்க ஐக்கியப்பட்டீங்க, உங்களுடைய ஒழுக்க வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக சுத்தமா இல்ல, நீங்க முழுவதும் சீர்கெட்டு போயிருக்கீங்க, உங்களுக்கான நீதியான தண்டனையை கடவுள் ஏற்படுத்திட்டார். வேலையை உண்டு பண்ணுன்றப்போ இந்த உலகத்துக்கு அவன் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். சரிங்களா? அப்ப இவன் நீதிமான் சொன்னா அவன் நீதியை பிரசங்கிக்கிறவன், நீதியான தீர்ப்பு அது தப்பிக்கப்பட்டவன், அந்த ஆக்கினிலிருந்து இவன் விலக்கப்பட்டனால அந்த ஜனங்களுக்கு அந்த மீட்பை அவன் சொன்னான். தேவன் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த மீட்பின் வழிகளை அவர்களுக்கு அவன் அறிவித்தான். இப்ப நோவாவுடைய பிரசங்கத்தை போட்டு எத்தனை பேரு வேலைக்குள்ள வந்தாங்க? குடும்பம் மட்டும் வந்தது 8 பேரு. இப்ப நோவாவுடைய பிரசங்கத்தினால அவனுடைய குடும்ப நபர்கள் அவன் ஆயத்தப்படுத்தினானே ஒளி அவன் ஊர் மக்கள் அவன் ஆயத்தப்படுத்தல. அவன் செய்தியை கேட்டு மற்ற எந்த ஜனங்களும் அங்க வரல. எவ்வளவு நாள் அவன் பேரையை கட்டினான்? ஆண்டவர் பேலையை கட்ட சொல்லி எவ்வளவு நாள் கழிச்சு வெள்ளத்தை அனுப்பினார்? 120 வருடம், 500 வருஷம். 500வது வருஷத்துல தேவன் அவனை சந்திச்சு இந்த அழைப்பை கொடுக்கிறார். 600வது வருஷம் தேவன் அந்த அழைப்பு, அந்த 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. பாத்தீங்களா? இப்ப 600 வருஷத்துலதான் பேலை உண்டாகுது. மொத்த கால்குலேஷன் நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 120 வருடம் அவன் பேலையை கட்டுவதற்கான காலத்தை எடுத்து. 120 வருஷம் அவன் பேலையை மாத்திரம் கட்டல, 120 வருஷம் நீதியை பிரசங்கிக்கிறவனாகவும் இருந்தான். ஒரு பக்கம் கட்டுறான், ஒரு பக்கம் பிரசங்கம் பண்றான். ஏன்னா இந்த பேலையை கட்டும் பொழுது அநேக ஜனங்கள் அவனை சந்திக்கிறாங்க. என்ன கட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கட்டாயம் தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள்லாம் அவருடைய பார்வையில் அழிவுக்கு ஏதுவா இருக்கிறதுனால நம்மளை அவர் ஜலப்பிரளயம் கொண்டு அழிக்க போறார், நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படுவதற்கு இந்த பேலை உண்டு பண்ணிருக்கிறான்ற செய்தி அவன் பிரசங்கம் பண்றான். அவனுடைய செய்தி அந்த மக்கள் யாருக்கும் மனம் திரும்புதலையோ அவர்களுக்கு எந்த விதமான ரட்சிப்பையோ அது ஏற்படுத்தலை அப்படின்றத பார்க்க. இவன் ஊரோட ஒத்து வாழாத ஒரு மனுஷன். உலகம் ஒரு பாதையில போயிட்டு இருக்குது, இவன் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறான். உலகம் ஒண்ணு ஆசைப்பட்டு இருக்கிறது, இவன் ஒண்ணு ஆசைப்பட்டு இருக்கிறான். உலகத்தோடு ஒத்து வாழாம தனிமையாக அவன் போராடுறான். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகுது. வாழ்நாள்ல பாதி வருஷத்தை அதை கட்டுறதுக்கு அவன் செலவு பண்றான். ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது இப்படிப்பா கடவுள் இந்த உலகத்தை அழிப்பா, பைத்தியக்காரத்தனமா இதை கட்டிட்டு இருக்கு, நாங்க எல்லாரும் அப்படியே தானே இருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எத்தனையோ பரியாசங்களை அவன் அனுபவிச்சிருப்பான், எத்தனையோ அவமானங்கள் அனுபவிச்சிருப்பான். ஆனால்
தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தவனா 170 வருடம் அந்த பேழையை அவன் கட்டுகிறவனா இருந்தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு பேழையை உண்டாக்கி அதுல அறைகளை பூசி அதுல உள்ளும் புறம்பும் பூசு. நீதிமான் அப்படின்னு சொன்னா தேவ நீதியிலிருந்து தேவ நியாய தீர்ப்புல இருந்து மீட்கப்பட்டவன். அந்த உலகத்துல அவனை காப்பாத்தி அவனை தண்டிக்காம அவனை ரிலீஸ் பண்ணி அவனை மன்னிச்சு அவனுடைய குடும்பத்தை மன்னிச்சு அவனை தன் பக்கமாக கடவுள் சேர்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த நீதிமானாக்குதல் சத்தியத்தை நம்ம ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்குகளை பார்த்தோம். அதை வேதம் முழுவதும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். எல்லாமே ஒரே காரியத்தை சொல்லும். ஆபிரகாம் விசுவாசிச்சா கடவுள் நீதியாக என்னார். ஆதியாகமம் 15 அதிகாரத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்றதான் அது வழக்கப்படுத்துது. ரோமர் 5 அதிகாரத்துல பவுல் இதைதான் கோட் பண்ணி சொல்றாரு, எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் அழைக்கிறாரு, 75 வயசுல அழைக்கிறார். 75 வயசுல சொல்றாரு, உனக்கு நான் ஒரு புத்திரனை கொடுப்பேன், அந்த புத்திரன் மூலமா இந்த உலகம் முழுவதுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றான். அதே அதிகாரத்துல கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது பின்பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் அந்த கானான்ல பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போறான். அங்க தன்னுடைய மனைவிய சகோதரின்றான். சாராள் மூலமா தான் உனக்கு கர்ப்ப பிறப்புன்னு அவர் சொல்றாரு. சகோதரின்னு சொன்ன உடனே அந்த பார்வன் என்ன பண்றான், சாராளை தூக்கிட்டு போயிடான். இப்ப தேவன் பார்வோனை எச்சரித்து சாராள் அவனுடைய கரத்துல இருந்து காப்பாற்றுறான். ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் உண்டவனா அந்த இடத்துல இல்லை. கடவுள் வாக்கு பண்ணிய பொழுதும் கூட அவை சந்தேகிக்கிறவனா தவறுகிறவனா அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றதை அவன் யோசிக்கிறான். நீங்க 13ஆம் அதிகாரத்துல நீங்க திரும்ப வரும் பொழுது அங்க லோத்து அவனை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது அந்த இடத்துலயும் லோத்தை அவன் தடுக்கல, லோத்தை காப்பாத்தல, லோத்தை தான் கூட அவன் வச்சுக்கல. நீ போறதா இருந்தா போனா இந்த பக்கம் போறேன் அப்படின்றான். தேவனது வார்த்தையை வாக்குத்தத்தை பற்றி கொண்டு வந்த லோத்து ஆபிரகாம் விட்டு போறதுக்கு ஆபிரகாம் ஒரு காரணமா இருக்கான். திரும்ப நீங்க 14ஆம் அதிகாரத்துல நீங்க ஆபிரகாமை பார்க்கும் பொழுது லோத்துவை சிறைப்பிடித்துட்டு போகும் பொழுது அங்க அந்த ஜனங்களிடத்துல இருந்து அவன் லோத்துவை கிருபையா காப்பாத்திட்டு அவன் வந்துக்கிறான். அவன் 315 பேரோட வேலைக்காரங்களோட போய் லோத்தை காப்பாத்திட்டு வந்துடுறான். கிட்டத்தட்ட 8 ராஜாக்களோட சண்டை போட்டு அவன் காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் 15வது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஏன் சொல்றான்னா, இவன் வெற்றி கொண்டு அந்த ராஜாக்கள் மறுபடியும் வந்து தங்களை தாக்கிடுவாங்களோ, தங்களை சிறைப்பிடிச்சு போகிறாங்களோ பயத்துல இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து பலப்படுத்தி அவர் சொல்றார், நான் உனக்கு கேடகமா பலனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் திரும்ப சொல்றான், நீங்க கேடகமா பலனா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் இன்னும் பிள்ளை கொடுக்கலையே. கிட்டத்தட்ட 15 வருஷம் கடந்துருச்சு. இப்ப 85 வயசுல அவன் இருக்கிறான். 85 வருடம் 10 வருஷமா கடவுள் வாக்கு பண்ணதை நிறைவேற்றவே இல்லை. சாராள் இன்னும் கர்ப்பமாகவே இல்லை, பிள்ளையே பிறக்கல. அதான் அவன் சொல்றான், என் வீட்டு வேலைக்காரனை நான் பிள்ளைய ஏத்துக்கிறேன், என் வீட்டு வேலைக்காரனை தத்தெடுத்துக்கிறேன், இவனை ஆசீர்வதிங்க, இவன் மூலமா அவங்களுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கன்றத அவனுடைய அவிசுவாசத்தை அங்க வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். கடவுள் தெளிவா சொல்றாரு, இவன் உன் சோதரவாளி இல்லை, உன் கர்ப்ப பிறப்பா சாராள் மூலமா தான் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்றத சொல்லி அவனை வெளியே கூட்டிட்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பாருங்க. லைட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாத காலம். கூடாரத்துல இருந்து வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்குறான். நீ நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு அப்படின்றான். அதனால ஆண்டவர் நிறுத்துறார். இவன் நட்சத்திரத்தை எண்றான், இவனால என்ன முடியல. அப்ப ஆண்டவர் திரும்ப அந்த இடத்துல தான் சொல்றாரு, இவ்வண்ணமாக உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை, அவன் வேலைக்காரனை நினைச்சு வைங்கன்றான். தேவன் சொல்றாரு, இந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்குன்ற. ஆபிரகாம் அதை விசுவாசிச்சான்.
அவன் அதை எதையுமே நடைமுறைப்படுத்தலை, அவன் எதையுமே அதை செய்யலை. ஆனா அந்த வார்த்தையை அவன் விசுவாசிச்சான். அவனுக்குள்ள பாவம் இருக்கு, பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்குது. ஆனால் தேவன் தனது வார்த்தையில உண்மை உள்ளவர், தேவன் நிச்சயம் செய்வார்னு விசுவாசிச்சான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தனது பலவீனத்திலையும் பாவத்திலையும் தேவனை அவன் பற்றி கொண்டு தேவன் மீதான விசுவாசத்தை அவன் கொண்டிருந்தான். அதுதான் நீதிமான் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுது. ரைட். இப்ப 15-19 அவன் எவ்வளவு உத்தமனா இருந்தான்றத தேவன் நமக்கு விளக்கப்படுத்துறான். 15-16 வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். பாருங்க, இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு நீ ஒரு மர பலகை செய் அல்லது மர பாக்ஸ் மட்டும் சொல்லலை. உன்னை காப்பாத்துறதுக்கு நீ ஒரு கப்பல் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லலை. தேவன் அதை எப்படி கட்டணும்னு சொல்றாரு, எந்த மரத்துல பயன்படுத்தணும்னு சொல்றாரு, எவ்வளவு நீளம் இருக்கணும்ன்றாரு, எவ்வளவு அகலம் இருக்கணும்ன்றாரு, எத்தனை அறைகள் இருக்கணும். அதாவது அவன் தன்னை காப்பாத்துறதுக்கு அவங்கிட்ட எந்த பொறுப்பையும் கொடுக்கல. எல்லாத்தையும் அவர் பிளான் பண்றார், எல்லாத்தையும் அவர் டிசைன் பண்றார், எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. முதல்ல இல்ல, இப்ப கொப்பை மரத்துல தான் இருக்கணும், வேற எந்த மரத்தையும் எடுக்க கூடாது. அந்த பேழையுடைய நீளம் 300 முழம். 300 முழம்னா எவ்வளவு தூரம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு முழம்ன்றது இவ்வளவுதான். சில பேர் கைக்கு மாறும். 1.5 அடி ஒரு முழம். 300 முழம் அப்படின்னு சொன்னா 450 அடி. 450 அடி நீளம். இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இந்த உயரம் ஒரு 10 அடி. இந்த 10 அடியில இன்னும் நீங்க 10 பில்டிங்கை கட்டிங்கன்னா தான் 100 அடியே வரும். இப்ப 450 அடினா இப்ப நீளம் இங்க இருந்து இப்ப இந்த இடத்துல இருந்து அந்த ரோட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 75 அடி வரலாம், அதிகபட்சம் ஒரு 100 அடி வரலாம். 450 அடின்றது இங்க இருந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த சிக்னலை தாண்டி அந்த SBM காலேஜ் வாசல் வரைக்கும் கூட போகலாம். ஒரு குத்து மதிப்பா நீங்க சொல்ல முடியாது, நான் குறைவா சொல்றேன். நீளம் இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அது இருக்கு. 450 அடி நீளத்துக்கு அவன் கட்டணும். ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப் போயிடலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் இருந்து 3/4 கிலோமீட்டர் நீளம் அது. அடுத்து சொல்றாரு அகலம் 50 முழம் அப்படின்றார். நீங்க அடிக்கணக்கில் அதை பார்த்தீங்கன்னா 75 அடி. 75 அடி. இந்த இடத்துல இருந்து அந்த கல் வரைக்கும் 20 அடி அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து 3 மடங்கு அந்த பண்ணை காலேஜ் பில்டிங்ல கொஞ்சம் அந்த பில்டிங் ஃபுல்லா அங்க இருந்து இவ்வளவு தூரம் அகலம். அதுதான் 75 அடி. உயரம் 30 முழம் 45 அடி. சரிங்களா? 30 முழம் 45 அடி. இப்போ இந்த சொன்ன மாதிரி இப்போ இந்த பில்டிங் இந்த சிமெண்ட் வரைக்கும் 10 அடி அப்படின்னு நம்ம வச்சோம்னாலும் இதே மாதிரி 4 மடங்கு உயரம், 4 பிளஸ் ஒரு ஆஃப் 4.5 மடங்கு உயரம், 4 தட்டு அதோட ஒரு அறை. இப்போ நோவாவோட பேர்லாம் ஏதோ நீங்க ஒரு பெரிய போட்டு செஞ்சான், ஒரு ஃபாரின் கப்பல் பண்ண அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனுடைய கால்குலேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுடைய அளவு தான் அந்த பேழையினுடைய அளவு. நீளம் 450 அடி, அகலம் 75 அடி, உயரம் 75 அடி. இவ்வளவு தூரத்துல அவன் கட்டுறான். 150 அடி கிட்ட அவன் பெருசா கட்டுறான். இப்போ இதை எப்படி அவன் ஒரு வருஷத்துல கட்ட முடியும்? இப்போ இந்த சின்னோண்டு பில்டிங்கே எவ்வளோ பேர் சேர்ந்து கட்டினாங்க. இதை அஸ்திபாரம் குழி ஒன்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, இதில் சென்ட்ரிங் போகிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, இதில் கொத்தனார் இருப்பார், கொத்தனாருக்கு கீழே சர்வன்ட் இருப்பாங்க, மண்ணள்ளி போடுறதுக்கு, ஜல்லி அள்ளி போடுறதுக்கு, சிமெண்ட்டை கலக்கிறதுக்கு, செங்கலை கலக்கிறதுக்கு, அதை பூசுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, சிமெண்ட் பூசுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல். இவ்வளோ இந்த சின்னோண்ட பில்டிங்க்கு ஒரு 30 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம், ஒரு 2.5 மாசத்துல இந்த பில்டிங் நீங்க கட்ட முடியும். இப்போ இங்கே பில்டிங் எத்தனை பேர் கட்டினாங்க? 8 பேர்ல அவனுடைய மனைவி பிள்ளைகள் கட்டினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வீட்டு வேலைகளையும் சமைக்கிறதுக்கும் மற்ற காரியங்கள் செஞ்சிருக்க முடியும். குறைஞ்சபட்சம் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. தேவன் அவனுடைய கட்டளையில ஆதாம் வெளி வேலைகளையும் ஏவாள் அவனோட சேர்ந்த
வீட்டு காரியங்களையும் ஒழுங்குபடுத்துறவர்களாக இருக்கிறார்கள். மேக்சிமம் அந்த 4 பேர் செஞ்சுதான் கட்டுறாங்க. இப்ப 4 பேர் சேர்ந்து இவ்வளவு பெரிய பேழையை உண்டாகணும். அவ்வளோ உயரம் நீளம் அவ்வளோ பெருசுன்னு பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ இதை கட்டுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி மிஷின்லாம் இல்லை. மரம் இருக்கிற மிஷின் கிடையாது, மரம் இழைக்கிற மிஷின் கிடையாது. அவன் மரம் வெட்டணும்னு சொன்னா அவன் நடந்து காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போய் அவன் மரத்தை ரம்பத்தால தான் வெட்ட முடியும். ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு தான் அவன் வெட்ட முடியும். தேக்கு மரத்தை வெட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் தேக்கு மரத்தை வெட்டுறது, இழைக்கிறது, சரிங்களா? இப்போ அவன் போய் அந்த மரத்தை வெட்டி அதை தூக்கி சுமந்து அதை தான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அதை அறுத்து அதை இழைச்சி இவ்வளவு உயரத்துக்கு அவன், இவ்வளவு நீளத்துக்கு இவ்வளோ அகலத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு அவன் கட்டான். அதுக்கு தான் 120 வருஷம் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. சும்மா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டலை, ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டலை, ஒரு ஹியூஜ் மிக மிக கடினமான மிகப்பெரிய ஒரு வேலையை கடவுள் அவன் கையில அவர் கொடுக்குறார். வெறுமனே அது பாக்ஸ் மாத்திரம் என்னென்ன செய்யணுன்றாரு பாருங்க. அதில் சொல்றாரு, நீ அதுக்கு பேலைக்கு ஒரு ஜன்னலை உண்டாகணும். மேலே அதான் மேல் தட்டுக்கு ஒரு முளம் மேலே இருந்து ஒரு முளம் கீழே ஒரு ஜன்னலை நீ உண்டாக்கணும். அங்கு நீ அதுக்கு கதவு செய்யணும். அதுக்கு கீழே அறைகளையும் 2ஆம் அறைகளையும் 3ஆம் அறைகளையும் பண்ணணும். 3 அப்பார்ட்மெண்ட், அது 3 அறை, 1 2 3, சரிங்களா? கடைசியில ஒரு 6 அறை, 3 அறை சேர்ந்து அந்த பேலையை அவர்கள் கட்டணும் அப்படின்னு சொல்றத சொல்றார். ரைட்? இப்போ இவ்வளவு அறைகளையும் அவன் சேர்த்து கட்டணும். இப்போ ஏன் கட்டணுன்றதுக்கு அவர் சொல்றார். 17 18 வாசி. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். 19. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். பாருங்க, இப்ப இதுக்குதான் அவர் அந்த பேழையை கட்ட சொல்றாரு. ரைட்? வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ சுவாசத்தையும் அழிக்க நான் ஜலப்பிரளயத்தை பார்த்ததே கிடையாது, எப்படி வரும்னே தெரியாது. நான் ஜலத்தின் மூலமா இந்த பூமி முழுவதையும் நான் அழிக்க போறேன். எல்லா ஜீவ சுவாசம் உள்ள எல்லாவும் மாண்டுவோம். ஆனாலும் உன்கிட்ட நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். உன்னோடு என்னுடைய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துறேன். நீயும் உன் குமாரரும் உன் மனைவிகளும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். எல்லா ஜீவன்கள்ல ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். ஏன் கட்டணும், அதுல என்ன நோக்கம்ன்றது எல்லாத்தையும் தேவன் அவனுக்கு சொல்றான். உத்தமனா இருந்தான் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது அவன் தொடர்ந்து போராடுகிறவனா. அந்த 120 வருஷம் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறான். அவனுக்கு எல்லாரும் காலையில இருந்துச்சு வயலுக்கு போனா அவன் காட்டுக்கு போறான். எல்லாரும் காலையில இருந்துச்சு அவங்களுடைய ஆகாரத்துக்கான வேலையை செய்யும் பொழுது அவன் பேழையை கட்டுவதற்கான வேலை செய்யறான். அவனுக்கு கடவுள் வித்தியாசமான வேலையை கொடுத்து நீண்ட காலமாக அதற்காக அவன் போராடுகிறவனாக இருக்கிறான். உத்தமன் அப்படின்னா நேர்மையானவன், அந்த சீர்கெட்ட உலகத்திலிருந்து ஒழுக்கமானவன், பாவ வலைகளுக்கு தன்னை விலக்கி கொண்டவன், சரிங்களா? கொலைகார அந்த கொடுமை நிறைந்த சந்ததியிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டவன். இதுவரைக்கும் உலகம் பார்க்காத உன்னை கட்டுறான். இதுவரைக்கும் இதுதான் முதல் உலக அதிசயம். மனுஷன் கட்டின முதல் அதிசயமே பேழைதான். இதுக்கு மாதிரி உலகத்துல எந்த ராஜாவும் எதையும் கட்டல, சரிங்களா? மிக குறைவான மக்களை கொண்டு மிக மேன்மையான உயர்வான காரியத்தை கடவுள் செய்யறான். ஒவ்வொரு முறையும் அவன் மரத்தை எடுக்க போகும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுங்க, ஏடா உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்படி இந்த உலக அழியை நினைச்சு இதை போய் கட்டிட்டு இருக்கிற? எவ்வளவு பைத்தியக்காரமா, இந்த உலகத்துல எவ்வளவு இன்பம் இருக்கு, இந்த உலகத்துல நீ அனுபவிக்காண்டி எவ்வளவு இருக்குது, போய் இந்த மரத்தை எடுத்து கட்டிட்டு இருக்கிறான். எவ்வளவு பரியாசங்கள் அவன் சந்திச்சிருப்பான். அந்த பாடுகள் 120 வருஷம் தொடர்ந்து அவனுக்கு சோர்வே ஏற்படலை. ஒருவேளை அந்த உலகம் சொல்றது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை கடவுள் சும்மாதான் சொல்லிட்டாரோ? கடவுள் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லிட்டாரோ? கடவுள் அழிக்காம விட்டுருவாரோ? நம்ம தான் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கோமான்னு எவ்வளவு சந்தேகம் இருந்திருக்கும். ஊரே சேர்ந்து ஒண்ணு சொல்லுது, அப்ப அவன் அதை ஒத்துக்குதானே போவான். அந்த ஊரை எப்படி அவனால எதுக்க முடியும்? அவன் வாழ்ந்த உறவு, அவன் வாழ்ந்த நண்பர்கள், அவனோடு ஐக்கியப்பட்ட எல்லாரும் உன்னை சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவன் அதற்கு எதிரான ஒரு வாழ்க்கையை அவன் வாழுகிறான். நம்ம ஈஸியா நோவா வேலையை கட்டினா காப்பாற்றப்பட்டான்றோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்குது, எவ்வளவு தியாகம் இருக்குது, எவ்வளவு பரியாசம் இருக்குது, எவ்வளவு அவமானம் இருக்குது. அவன் கட்டுறது மாற்றம், அவன் பிரசங்கமும் பண்றான். அவன் நீதியை பிரசங்கம் பண்ணியே கட்டிட்டு இருக்கிறான். அதை கட்டும் பொழுது அதை கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பு சொல்லிட்டே இருக்கிறான்.
அவர்கள் கட்டாயம் தேவன் உன்னை சந்திப்பாரு, தேவனுடைய அழிவு இருக்குது, கடவுள் சீக்கிரம் வரப்போறாரு, எப்ப வரப்போறாருன்னு சொல்லலாம். ஆனா அழிவு உண்டுன்னு சொல்லிட்டாரு. அந்த அழிவுல இருந்து காப்பாதுக்கு இந்த பேரை தவிர வேற எந்த வழின்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கா அந்த பேரை என்னோட சேர்ந்து கட்டு, இந்த பேரை என்னோட சேர்ந்து கட்டி விசுவாசிச்சு வரும் பொழுது உனக்கு மீட்பு இருக்குது, இதை தவிர உனக்கு எந்த வழின்றதான் அந்த சொல்லிட்டு இருக்கிறான். இதுதான் உத்தமமா வாழக்கூடிய வாழ்க்கைன்றது பாவத்தோடு போராடுற வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை, உத்தமத்தை நோக்கி போராடுகிற ஒரு வாழ்க்கை, உண்மைக்காண்டி போராடுகிற ஒரு வாழ்க்கை, சத்தியத்துக்காண்டி தன்னை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துக்கு நேராக நம்ம உட்படுத்துகிற வாழ்க்கை, தேவனது வார்த்தை முழு இருதயத்தோடு பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உத்தமம். காலேபு உத்தம இருதயத்தோடு கடவுளை பின்பற்றினான். காலேபும் யோசுவாவும் உத்தம ஆவியோடு என்னை பின்பற்றினார்கள் அவர் சொல்றார். அவர்கள் கானானை சுதந்தரிக்க போகும்பொழுது 12 பேர் அனுப்புறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு தலைவர் அனுப்பி கானான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. 10 பேர் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ஐயோ அங்க ராட்சசெல்லாம் இருக்கிறான், நம்மளால ஜெயிக்கவே முடியாது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்ம தோத்துருவோம், போவானான்றான். இப்ப காலேபும் யோசுவாவும் தான் சொல்றான், இல்ல தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், அந்த சமுதாயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு வல்லமையா இருந்தாலும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார், அவர் நமக்கு வெற்றியை தருவார்னு காலேப் தேவனுக்கு முன்பாக அங்க சொல்றான். நீங்க அதை எக்ஸாம்பிளா நீங்க யோசுவாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசுவா காலேபை குறித்து தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கணும். யோசுவா 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கேனாசியனான வாசிங்க அப்படியே. ரைட், பாத்துங்க. இப்ப சொல்லுது, உத்தமமாய் என்னை பின்பற்றினான் காலேபுன்னு அவர் சொல்றார். தேவன் அவர் காலேபை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ரைட், எப்படி அங்க காலேபு உத்தமனாக இருந்தான் வேதம் நமக்கு சொல்லும் பொழுது 40 வயசுலதான் அவங்க அதை வேவு பார்க்க அனுப்புறாங்க. 40 வயசுல போய் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கடவுள் இந்த மக்களை நமக்கு அழிச்சு நம்மளை கொடுப்பாங்கன்றார். ஆனா அது உடனே நடக்கல. கிட்டத்தட்ட அவன் சொல்றான், 10வது வசனத்துல அவன் சொல்றான், இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட வைத்தார், இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையோட சொல்லிய போது இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ நான் 85 வயதுள்ள. 45 வருஷம் கழிச்சு அவங்க கானான்ல போய் கால் மிதிக்கும் பொழுது காலேபுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவங்க அதை விசாரணை பண்ணி சோதித்து பார்க்கும்பொழுது அவனுக்கு 40, இப்ப அவனுக்கு 85 வயசு. ஆனா அவன் சொல்றான், நான் வயசாயிருச்சு, 85 வயசு தான். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், தேவன் எனக்கு வெளிப்படுத்தினபடி, எனக்கு கட்டளையிட்டபடி என்னை நீ அனுப்புறேன்னு சொன்னா இந்த தேசத்துள்ள அந்த ஏனாக்கியர்களை நான் சங்கரிச்சு கடவுளுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டதை சொல்றான். உத்தமமா அவன் பின்பற்றினான் என்று சொல்லும் பொழுது தான் கெட்டுக்கொண்ட கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வழி விலகாம இருந்தான். 85 வயசு ஆயிடுச்சுதான், ஆனா இன்னாலும் என்ன ஜெயிக்க முடியும்,
நான் வயசானாலும் கடவுளுடைய வாழ்க்கையின்படி அவர்களை வெற்றி கொள்ள முடியும்ன்ற அந்த வைராக்கியம், அந்த விசுவாச உறுதி, எல்லாரும் அவனை பரியாசம் பண்ண பொழுதும் அவன் 45 வருஷம் கடவுளுக்கு உண்மையாக இருந்தனால தேவன் அவனை உத்தமமாக பின்பற்றினான். உத்தமம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உத்தமன் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து தேவ வார்த்தையை பற்றி கொண்டு பாவத்தோடு போராடி பாவ வழிகளுக்கு தன்னை விலக்கி காத்தவன தேவன் அவர் சொல்றார். எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்திச்சாலும் பின்வாங்காதவன், எவ்வளவு பரியாசங்கள் வந்தாலும் அதுல இருந்து விலகாதவனை தான் தேவன் உத்தமன். உத்தம இருதயத்தோடு தாவீதை பின்பற்றினான், உத்தம இருதயத்தோடு காலேப் இருந்தான். நோவா உத்தமன் சொல்லும் பொழுது அதான் 120 வருஷம் உத்தமன், எங்கேயுமே சோர்ந்து போகல. அவனுக்கு பரியாசம் வந்ததுதான், அவனை அவமானப்படுத்தினாங்க தான், அவனை பைத்தியக்காரன் இந்த உலகம் சொல்லுச்சுதான், அவன் பிரயோஜனம் பற்ற உலகம் சொல்லுச்சான். அவன் பேழையை தொடர்ந்து கட்டி முடிக்கிறவனாக இருந்தான்றத பாருங்க. இப்போ நீதிமான் யாருன்னு பார்த்தாச்சு, உத்தமன் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ அவன் தேவனோட சஞ்சரித்தான், தேவனோட நடந்தான். 20-22 வசனத்தை வாசி. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடுவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுதான் தேவனோடு அவன் சஞ்சரித்தான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிதான் சொல்லும் பொழுது பேழையை சொல்றார், எப்படி கட்டணும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எவ்வளவு அறைகள் இருக்கணும்ன்றார். இப்ப 20ல சொல்றாரு, ஏன் அந்த 3 விதமான அறைகள், ஜாதி ஜாதியான பறவைகளுக்கு ஒரு அறை, ஜாதி ஜாதியான மிருகங்களுக்கு ஒரு அறை, பூமியில் உள்ள ஊரும் பிராணிகள் எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடியா காக்கப்படுவதற்கான அறைகளை உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். இப்போ நோவாவுடைய காலத்துல எல்லாமே வெஜிடேரியன் தான், அசைவ சாப்பாடு மனிதனுக்கும் கிடையாது, மிருகங்களுக்கும் கிடையாது. ஏன்னா தேவன் அழித்து உண்ணக்கூடிய சாப்பாடை கொடுக்கல. 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சகல மிருகங்களுக்கும் செடிகளை தான் ஆகாரமா கொடுத்தார், பசும் புல் பூண்டுகளை தான் எல்லா மிருகங்களுக்கும் கொடுத்தார். சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் பயிர் வகைகள் தான் ஆகாரமா இருந்தது நோவாவுடைய காலத்து வரைக்கும். ஸோ அடித்து கொலை செய்து சாப்பிடக்கூடிய சுபாவத்தை தேவன் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் கொடுக்கல. நோவாவுக்கு அப்புறம் தான் தேவன் அதை செய்யறார். நம்ம திரும்ப 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா அதை பார்க்க போவோம், சரிங்களா? இப்ப அதனால இந்த 3 விதமான மிருகங்கள் ஒரு கூட்டம், பறவைகளுக்கு ஒரு அறை, ஊறக்கூடிய எல்லா மிருகங்களுக்கு ஒரு அறை வச்சு, அதற்கு மேல நோவாவும் அவனுடைய குடும்பமும் இருக்குது. உச்சியில நோவா, அதுக்கடுத்து பறவை, அதுக்கப்புறம் ஊர்வன, அதுக்கப்புறம் காட்டு மிருகங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனி அறைகள். பாருங்க, அவன் பேழையை மாத்திரம் செய்யல, அந்த மிருகங்களுக்கான ஆகாரத்தையும் செய்யறான். அதை அவர் சொல்றாரு, அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியா சகல விதமான போதன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கோ. என்னென்ன மிருகம் என்னென்ன சாப்பிடுன்ற அறிவு அவனுக்கு இருக்கணும், என்னென்ன மிருகங்களுக்கு எந்தெந்த நேரத்துல கொடுக்கணுன்றத அவன் யோசிக்கணும், சரிங்களா? அது எல்லாத்துக்கும் வேண்டிய ஆகாரத்தையும் அவன் கொடுத்தான். இப்ப எவ்வளவு நாள் ஆகாரத்தை அவன் சேர்த்து வச்சான்? 120 வருஷமா அதற்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறான். எத்தனை நாள் அந்த பேழை, அந்த மிருகங்கள் அந்த பேழையில இருந்துச்சு? 40 நாள் மழை பெஞ்சுன்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம், கிட்டத்தட்ட 150 நாள் ஜலம் பிரகாவித்து ஓடியது. அவன் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவன் பேழையில கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ள உட்கார்ந்துருக்கிறான். 1 வருடத்திற்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் அவன் சம்பாதித்து அந்த மிருகங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவன் செய்யணும். நோவா இவ்வளோ பெரிய வேலையை எப்படி நான் அப்படிங்க செய்யறது? எனக்குன்னா வேற வேலை இல்லையா, இது எப்படி நான் செய்யறது, எல்லாம் எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. அவன் கடவுளுக்கு ஆலோசனை கொடுக்கல, உங்க பிளான்லாம் சரியில்லை, நான் ஒரு பிளான் சொல்றேன் கேளுங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, வேலையை எப்படி கட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். நான் பக்கத்துல இந்த மரத்தை எடுத்துக்கிறேன், எதுக்கு கொப்பேர் மரத்தை எடுக்கலாம் சொல்லலை. அவ்வளோ அகலாம் வேணாம், கொஞ்சம் சுருக்கமாகவே நம்ம பண்ணிக்கலாம். அவன் எந்த ஐடியாவும் கடவுள் கொடுக்கல, அவனுடைய எந்த விருப்பத்தையும் அங்கே இன்ஸ்டியூட் பண்ணலை. அவன் நினைக்கிற எதையும் கடவுளுக்கு அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சான். அதான் சொல்லுது, அவன் நோவா அப்படியே செய்தான். அவனுக்கு தெரியும் அவருடைய முடிவு கரெக்ட், அவருடைய தீர்மானம் கரெக்ட், அவருடைய வார்த்தைக்கு வெளியே எதையும் நம்ம சேர்க்கணும் கூட்டணும் அவசியம் இல்லை. அவர் சொன்னதை அப்படியே கட்டாயம் செய்யணுன்றதான் சொல்லுது. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அதுதான் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்றதுக்கு விளக்கம். கடவுள் சொன்னதுக்கு வெளியே எதையும் யோசிக்கல, கடவுள் சொல்லாத எதையும் சேர்க்கல. என்ன சொன்னால் என்ன மரமோ அந்த மரம் தான், என்ன அளவோ அந்த அளவு தான், எவ்வளவு அறைகளோ அந்த அறைகள் தான், ஜன்னல் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான், அவ்வளவுதான் அவன் கரெக்டா. இதுதான் விசுவாசத்துக்குரிய வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்றது தேவனது வார்த்தையை
தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்காரோ, என்ன நோக்கத்தை வச்சிருக்காரோ அதை மட்டும்தான் கீழ்ப்படிந்து செய்யணும். இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு பேழையை தவிர வேற எந்த வழி இல்லைன்றத கடவுள் சொல்றாரு. சரிங்களா? அதெல்லாம் அவனும் அங்கீகரிக்கிறான். அந்த பேழையை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்றதை அவன் புரிந்து இந்த முழு உலகத்தையும் அவர் நியாயம் தீர்க்க அழிக்க சித்தம் வைத்தது போல இந்த உலகம் காப்பாற்றப்படுவதற்கு இந்த பேழை ஒண்ணுதான் தேவைன்றதை உணர்ந்து அதை கட்டுறான். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தை கட்டாயம் அழிக்க போறாரு. இந்த பேழை தான் தனது ஜீவன், இந்த பேழை தான் தனது மீட்பு, இந்த பேழையை தவிர வேற எங்கேயும் தனக்கு மீட்பு இல்லைன்றதை புரிந்து அந்த பாரத்தோட, ஞானத்தோட, அன்போட, விசுவாசத்தோட 120 வருஷம் அந்த பேழையை கட்டுறான். ஏன்னா அந்த பேழைகள் அவன் தான் இருக்க போறான், அவன் குடும்பம் தான் இருக்க போடுது. அப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவ்வளோ பாதுகாப்பா இருக்கணுன்றதை அறிந்து தேவ வழிக்கு தன்னை உட்படுத்துறவனாக அவரும் தான் அப்படின்றதா தேவன் அங்க சொல்றான். எந்த டெக்னாலஜியும் எந்த மனித ஆலோசனைகள் அவன் கேட்க, கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, வேற எதுவும் செய்யலாமான்னு வேற இடத்துல போய் ஆலோசனை கேட்கல. கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, இந்த கடவுளுடைய வழி சரியா இல்லையான்னு எந்த மனிதன்ட்ட அவன் போல முழுமையா அதை விசுவாசிச்சு அந்த வேலையை அவன் செஞ்சான். அது எவ்வளவு பாரமான வேலையா இருந்தாலும் அந்த வேலையை கட்டுறதுக்கு அவன் உயிரே போனாலும் அவன் தயாரா இருக்கிறான். அதான் நோவாவுடைய விசுவாசம். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கு. இதுதான் ஏனோக்கு வாழ்ந்தான். ஏனோக்கு தான் வாழ்ந்த நாட்களை தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொன்னா அவனும் இதே விசுவாசத்தோடு நீதிமான உத்தமான தேவனது வார்த்தைகளை விட்டு விலகாதவனாக இருந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். இதே நோவாவுக்கு மீட்பை ஏற்படுத்தின அந்த தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு பேழையை உருவாக்கிக்கிறார். இயேசுன்ற பேழையை தவிர வேற எந்த இது இல்லை. பேதுரு திரும்ப தனது நிருபத்தில் அதை சொல்றார். இயேசு எப்படி அவர்களுக்கு அந்த மீட்பை கொடுத்தாருன்றத அவர் நமக்கு இன்னும் தெளிவா அதை விளக்கப்படுத்துறார். ஒன்னு பேதுரு 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 16 இருந்து 21 வரைக்கும் வாசி. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவளாய் இருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ரெண்டையுமே பேதுரு ஒப்புமைப்படுத்துறாரு. பேதுரு நோவாவுடைய காலத்துல இருந்த பேழையும் இயேசுடைய மரணமும் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு ஒற்றுமையான காரியங்களை கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்கணும். நோவாவுடைய காலத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா தான் நோவாவுக்கு மீட்பு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் தேவன் நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். அதை அவன் விசுவாசிச்சு அந்த பேழையை கட்டுகிறவனாக இருந்தான். நோவாவுடைய நம்பிக்கை அந்த பேழையில இல்ல, பேழையை கட்ட சொன்ன தேவன் மேல இருந்துச்சு. அவனுடைய பாதுகாப்பு அந்த பேழையில இல்ல, பேழையைக்கு கட்ட சொல்லக்கூடிய தேவனது வழி நடத்தல்கள்ல இருந்தது. அததான் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையில பாவிகளுக்கான ஒரே பேழை அவர் தான். உலகம் முழுவதும் தேவனுடைய ஆக்கினைக்கு ஏதுவா இருக்கும் பொழுது அவர் மறுபடியும் வரப்போறார். எப்படி நோவா சொன்னானோ அவர் வரப்போறாரு, நியாயம் தீர்க்க போறாரு, மனம் திரும்புன்னு சொன்னானோ இதே செய்தியா கடவுள் உங்களுக்கு எனக்கு சொல்றார். அவருடைய செய்தி ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயுமே மாறல, ஒரே செய்தி தான். தேவன் வருகிறார், தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார், மனம் திரும்புங்கள். இதுதான் உலகத்துக்கான செய்தி. கடவுளுடைய ஆக்கினை தீர்ப்பு வருகிறது, கடவுளுடைய நீதியான தண்டனை வருகிறது. இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தேவன் உனக்கு ஒரு பேழையை கொடுத்திருக்கிறார். அந்த பேழை இயேசுதான்.
இயேசுன்ற பேழைக்குள்ள வரும் பொழுதுதான் நீ காக்கப்படுவ. இயேசுன்ற பேழைக்குள்ளாக உன்னை உத்தமனா அவருக்கு கீழ்ப்படுகிறவனா காக்கப்படும் பொழுதுதான் உனக்கு மீட்பு, உனக்கு ரட்சிப்பு இருக்குது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம். ஆனா இயேசுவை பின்பற்றும் போது உலகம் பரியாசம் பண்ணும், இயேசுவை பின்பற்றும் பொழுது குடும்பம் நிராகரிக்கும். இயேசுவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கைன்றது ஒரு கடினமான வாழ்க்கை, ஒரு பாரமான வாழ்க்கை. ஆனா உண்மைக்காக சத்தியத்துக்காக நம்ம நிற்கும் பொழுது தேவன் நம்மை மீட்கக்கூடியவராய், தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நோவா எல்லாவற்றையும் கட்டளையிட்டபடி செய்து முடித்தான். அது அவனுடைய விசுவாச வெளிப்பாடு. நான் கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு விடுதலை நான் சொல்லலை. பேலை ரெடி ஆயிடுச்சு, நான் நல்லா இருப்பேன் அவன் சொல்லலை. இந்த பேழையை சொன்ன தேவனது மீதான, அவரது வார்த்தையின் மீதான விசுவாசம் தான் அவனது மீட்புக்கான அவசியமாகிறது. நீ உங்களுக்கு எனக்கும் கடவுளை தான் சொல்றார். நீதிமான் சொன்னா தேவ கோபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவ நீதியை பற்றி கொள்வது. உத்தமன் சொன்னா பாவத்தோட எதிர்த்து போராடி உத்தமமா தேவனை சார்ந்து வாழ்வது. தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னா தேவ வார்த்தைக்கு வெளியே எதை சிந்திக்காதது, தேவ வார்த்தைக்கு வெளியே எந்த விதமான ஆலோசனையும் கேட்காதது, தேவ வார்த்தை போதுமானது, உண்மையானது, அவசியமானது, தெளிவானது என்று நம்புவது. இதுதான் நோவா அறிஞர்தான். அந்த வார்த்தையினுடைய வல்லமை, அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை உணர்ந்தான். உங்களுக்கு எனக்கு இதுதான் தேவை. அதனால ஒவ்வொரு வாரத்தையும் பைபிள் படிங்கன்னு உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஜீவனுள்ள வசனம் தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு பட்டயம். மனித ஆலோசனை, மனித ஜெபங்கள், மனித வழிமுறைகள் ஒரு பொழுதும் உங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்காது. உங்க பிரச்சனைக்கான ஒரே ஒரு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டும்தான். இயேசுவினுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் மாத்திரம்தான் உங்களை இந்த உலகத்துல எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க உணர வேண்டியது என்ன? அந்த ஜனங்கள் உணரல. நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம். அந்த நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த மக்களுடைய 7 அதிகாரத்துல அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் எப்படி மீட்கப்பட்டான்றத தேவன் நமக்கு சொல்றார். அழிவு வர்றதுக்கு முன்னாடி நீ நான் காப்பாற்றப்படும் சொன்னா ஒரே ஒரு வேலை, கடவுளுடைய கிருபையை பெற்று நீதிமானா உத்தமனா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைன்னு சொன்னா இந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களையும் போல நோவாவுடைய செய்தி ஆறுதல் கொடுத்துச்சா? நோவா கடவுள் நியாயம் தீர்க்க போறான்றது எத்தனை பேருடைய இருதயத்தை காயப்படுத்துச்சு? எத்தனை பேருடைய மனசாட்சி அது உருக்குலைத்தது? அவன் செய்தி மக்களை பிரியப்படுத்துகிற செய்தி இல்லை, அவன் செய்தி மக்களை ஆறுதல் படுத்துகிற செய்தி இல்லை. ஆனா அது உண்மையான செய்தி. அதுதான் அவங்களுடைய மீட்புக்கான செய்தி, அதுதான் அவங்களுடைய ரட்சிப்புக்கான செய்தி. இதுதான் இயேசு பண்ணாரு. இயேசு இதே செய்தி தான் கொடுத்தார். யோவான் இதே செய்தியை தான் கொடுத்தான். பேதுரு இதே செய்தியை தான் கொடுத்தார். ஸ்தேவான் இதே செய்தியை தான் கொடுத்தான். பவுலும் இதே செய்தியை தான் கொடுத்தான். தேவனுக்கு விரோதமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்யறது, கடவுளுடைய கோபம் வருது, மனம் திரும்பி உங்களுக்காக பாவ மன்னிப்பை சம்பாதித்த, உங்களுக்காக மீட்பை சம்பாதித்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றிக்கொள், இயேசுவை விசுவாசி, இயேசுடைய வார்த்தையை விட்டு விலகாது. இதுதான் மகிழ்ச்சிக்கான ஆதாரம், சந்தோஷத்துக்கான ஆதாரம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு இதாகும். இயேசுவை பற்றி கொண்டா உலகத்துல எல்லாம் நமக்கு கிடைச்ச மாதிரி. அவர் தான் நமக்கு எல்லாம். அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.